ஓகே, இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டின். இது டான்ஜெட்கோவில் கேட்ட கொஸ்டின். டான்ஜெட்கோ 2018 கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்கள். இந்த டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் x of n equal to -1 to the power n is periodic with fundamental period dash. 4 ஆப்ஷன் 6 4 2 0. ஓகே, இந்த கொஸ்டினை எப்படி சார் நம்ம ரீட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை ரீட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன புரியுது, எந்த ஏரியாவிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டினை நாம் எப்படி டீல் பண்ணணும், இதை பற்றி நாம் படிச்சிருக்கிறோமா, நம்ம படித்தது இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், பாங்க இந்த கொஸ்டின் எந்த ஏரியாவிலிருந்து வந்திருக்குது, ஃபண்டமெண்டல் பீரியட்னு சொன்ன உடனே ஓகே, ஃபைண்டிங் த பீரியட் ஆஃப் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் அந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட் யூனிட் நாம் படித்தது அதிலிருந்து வந்திருக்கு. டிஎஸ்பி கொஸ்டின் உறுதியாகுது. ஸோ இந்த 3 விஷயங்களும் உறுதியாகுது. சரி, இப்போ இந்த கொஸ்டினை நாம் எப்படி சார் டீல் பண்ணலாம், நாம் ஃபண்டமெண்டல் பீரியடை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு நாம் படிச்சிருக்கோம். எண்ணுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதோ, என்ன டேர்ம் இருக்குதோ அந்த டேர்மை எடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம், அப்படிதானா? ஆனால் அதில் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் சைனுசாய்டல் எக்ஸ்போனன்ஷியல், இந்த ரெண்டுக்கும் தான் அது பொருந்தும். சைனுசாய்டல் எக்ஸ்போனன்ஷியல். சரி, சைனுசாய்டல் எல்லாமே பீரியாடிக்கா? இல்லை, எல்லா சைனுசாய்டலும் பீரியாடிக் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகே, இப்போ சைனுசாய்டல் இல்லை, இந்த சிக்னல் ஒரு சைனுசாய்டல் இல்லைங்கிறது உறுதியாக தெரியுது. அதாவது x of n equal to -1 to the power. நீங்கள் இதை நோட் பண்ணி தெளிவாக உங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க. நாம் படித்த அந்த மெத்தடை இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொன்னால், பிகாஸ் இட் இஸ் நாட் சைனுசாய்டல். ஏன் சைனுசாய்டல் இல்லை? சைனுசாய்டல் இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? சைன் டேர்ம் இருக்கணும், அல்லது கொசைன் டேர்ம் இருக்கணும், டேர்ன் டேர்ம் இருக்கலாம். ஏதாவது அந்த டேர்ம் இருக்கு, ட்ரிகனோமெட்ரிக் டேர்ம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத போனதுனால இது நாட் சைனுசாய்டல். ஸோ நாட் சைனுசாய்டல்னா அந்த k/n must be equal to ratio of integers-ஆக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த மெத்தடை நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் தான் யோசிக்கணும். இப்போ பாருங்கள், நான் இதை எப்படி அப்ளை பண்ண போகிறேன், எப்படி இதை சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போது இந்த x of n equal to -1 to the power n அப்படிங்கிறது ஒரு சிக்னல் உறுதியாக தெரியுது. நான் n equal to முதல்ல 0 போட்டு பார்க்குறேன். போட்டு பார்த்தா x of n-க்கு என்ன வேல்யூ கிடைக்கிது? x of 0 equal to something to the power 0 என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். something to the power 0 1. ஓகே, அடுத்து n equal to 1 போட்டு பார்க்குறேன். ஸோ x of 1 equal to 1 -1 to the power 1 நம்மளுக்கு -1 தான் கிடைக்கும். அடுத்து n equal to 2 போட்டு பாருங்கள், என்ன கிடைக்குது? x of 2 equal to n-க்கு பதிலாக 2, அதாவது -1 ஸ்கொயர் அப்படின்னா +1 கிடைக்கும். -1 into -1 +1. ஓகே, இப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. n equal to 3 போட்டு பாருங்க, என்ன தெரியுது? x of 3 equal to -1 into -1 into -1, அதாவது -1 into -1 into -1 equal to -1. ஸோ எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். இப்போ n equal to 4 போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லிடுவீங்க, n equal to 4 equal to -1 to the power 4 equal to +1. இந்த சிக்னலை நான் வரைஞ்சி பார்த்தோம்னா எனக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்ம சிக்னல் x of n இதுதான், இது 0. n equal to 0 இருக்கும்போது 1 அப்படிங்கிற வேல்யூ, இது 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது n equal to 1 இருக்கும்போது -1, ஸோ -1, இது -1. அப்புறம் n equal to 2 இருக்கும்போது +1, மறுபடியும் n equal to 3 இருக்கும்போது -1, n equal to 4 இருக்கும்போது +1.
ஸோ இப்போ எனக்கு ஒரு விஷயம் உருவாது, இந்த மாதிரி இது போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ 1 1 1 -1 -1. சரி, இது 0 1 2 3 4 அப்படிங்க. ஓகே, இப்போது இது பீரியாடிக்காக இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி சார் சொல்கிறது? நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஒரு சிஸ்டம் பீரியாடிக்குன்னு சொன்னால் கண்டிஷன் என்ன? x of n plus n must be equal to x of n அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தால் அது பீரியாடிக். ஓகே, அப்படின்னு சொன்னால் எண்ணுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. இந்த எண் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. பட் இப்படி இருந்திருந்தால் அது பீரியாடிக். ஓகே, இப்போ பாருங்கள், என்னால் ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு சாம்பிள், செகண்ட் சாம்பிள், சரியா? ஸோ ரெண்டாவது சாம்பிளுக்கு அப்புறம் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். ஒன்றாவது சாம்பிள், ரெண்டாவது சாம்பிள், மறுபடி இந்த 1 அப்படிங்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு சாம்பிள் செகண்ட் சாம்பிளில் திருப்பி வருது. ஃபஸ்ட்டு சாம்பிள், செகண்ட் சாம்பிள். ஸோ ஒவ்வொரு ரெண்டாவது சாம்பிள்லேயும் அது என்ன ஆகுது? திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஸோ n ஈக்குவல் டு 2. ரெண்டாவது சாம்பிளில் அது ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம n ஈக்குவல் டு 2, அதாவது ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் பீரியட் 2 அப்படிங்கிற அந்த சாம்பிள் இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் 2 சாம்பிளுக்கு அப்புறம் திருப்பி பழைய வேல்யூவே வருது. அதுதான் இதுக்கு மீனிங். இப்போ போட்டு பாருங்கள், எக்ஸ் ஆஃப் இப்போ n ஈக்குவல் டு 0 வச்சு செக் பண்ணுங்கள். எக்ஸ் ஆஃப் 0 ப்ளஸ் 2 மஸ்ட் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 0. அதாவது எக்ஸ் ஆஃப் 2வும் எக்ஸ் ஆஃப் 0வும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் தானா? ஆமாம், எக்ஸ் ஆஃப் 0 இதோ இருக்குது, சரியா? எக்ஸ் ஆஃப் 0 எக்ஸ் ஆஃப் 2. ஸோ ரெண்டும் ஈக்குவல் 1 1. தேர்ஃபோர் இது பீரியாடிக். ஃபண்டமெண்டல் பீரியட் எவ்வளவு? 2. எதனால் சொன்னோம்? ஒவ்வொரு 2 சாம்பிளுக்கு அப்புறமும் அந்த வேல்யூ ரிப்பீட் ஆகுது. அதனால் பீரியாடிக் வித் ஃபண்டமெண்டல் பீரியட் 2 அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு ஜென்ரல் கான்செப்ட். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் ஃபார்முலாலாம் படிச்சிருப்பீங்க, இப்படிலாம் பண்ணியிருக்கணும்னு நீங்கள் எல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சப்ஜெக்டை நல்லா தரவு பண்ணி இந்த ஃபார்முலா, அதாவது நீங்கள் வழக்கம் போல் என்ன பண்ணுவீங்க? k/n must be equal to ratio of integer வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பீங்க. பட் உண்மை என்னன்னு கேட்டால், இதை இங்கே அப்ளை பண்ண முடியாதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்ளை பண்ண முடியாது? பிகாஸ் ஆஃப் நாட் சைனுசாய்டல் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். நாட் சைனுசாய்டலாக இருந்தால் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத. அப்போ நாம் நம்மளோட ஜென்ரல் கான்செப்ட் சிக்னலை பற்றி நீங்கள் புரிஞ்ச விதத்தை வச்சு தான் நீங்கள் போட முடியும். இது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நாம் கன்வல்யூஷன் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்பர் 4 நீங்கள் உங்கள் கொஸ்டினில் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், இதுவும் டேஞ்சென்ட் கொஸ்டின் தான். x1 ஆஃப் n x2 ஆஃப் n ரெண்டுமே ஈக்குவல். அந்த நம்பரை கொடுத்தாச்சுது, அந்த சீக்வன்ஸை கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டுக்கு உரிய கன்வல்யூஷன், டைரெக்டாக கன்வல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஒரே ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரிலாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நமக்கான கன்வல்யூஷன் ஃபார்முலா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். y ஆஃப் n ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் k மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி x ஆஃப் k h ஆஃப் n மைனஸ் k. இது வந்து ரெஸ்பான்ஸ் ஃபார்முலான்னு சொல்லலாம். ரைட். இனிமேல் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? நேரடியாக நம்மக்கிட்ட x1 ஆஃப் x2 ஆஃப் n ரெண்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கான கன்வல்யூஷன். ஸோ டேரெக்டாக நம்ம ஏற்கனவே நாம் பார்த்த டேபுலேஷன் மெத்தடுக்கு போயிருங்க. ரெண்டில் எதை எங்கே வேணாலும் எடுத்துக்கிடுங்க. இங்கே என்னென்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால 1 1 1 1 1 1. ஸோ இந்த நம்பரை கொண்டு இங்கே எல்லாம் பிரிக்கிறீங்க. 1 1 1 1 1 1 1 1 1. ஓகே, இப்போது டயகனல் எலிமெண்ட்டை பூரா தனியாக பிரிங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது y ஆஃப் n ஈக்குவல் டு, கன்வல்யூஷனோட அவுட்புட் என்றைக்கும் y ஆஃப் n ஈக்குவல் டு 1
comma 1 plus 1 2 comma 3 comma 2 comma 1. இதுதான் நம்மளுக்கான அவுட்புட் y of n. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கன்வல்யூஷன் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னால், கொடுக்கப்பட்ட சீக்வன்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரோ மார்க் எங்கன்னு நம்மளுக்கு தரலை. ஸோ நாம் இந்த இடம்னு நாம் எடுத்துக்கலாம். therefore n1 equal to 0, n2 0, therefore n1 plus n2 equal to 0. therefore 0ங்கிற இன்ஸ்டன்ட் இதுதான். அப்போ ஆரோ மார்க் இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் அவுட்புட். இப்போ ஆன்சர், இதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால், 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நமக்கான ஆன்சர் 1 2 3 2 1. இதுதான் ரொம்ப சிம்பிளாக. நீங்கள் இதுக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு. ஓகே, இவ்வளோ சிம்பிளாக தான் இந்த ப்ராப்ளத்தை கேட்டிருக்காங்க. கன்வல்யூஷன் நம்ம படிச்சிருக்கிறோம், எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ டிஎஸ்பியில் இந்த இதுதான், டிஎஸ்பியில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3மே அதாவது மொத்தம் 5ல் 3 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட் சம்மந்தப்பட்டது மட்டும்தான். பாருங்க, அடுத்து 5வது கொஸ்டின் 5 என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், இந்த வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு 2 சீக்வன்ஸை கொடுத்துருக்காங்க. அது டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. டிஆர்பி 2017 நடந்தது. இப்போது அந்த வேல்யூஸ் ஆஃப் அது என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இது 5th கொஸ்டின் நான் எழுத போகிறது. நீங்கள் கொஸ்டினை பார்த்துக்கிடுங்க, நான் ஆன்சரை மட்டும் எழுதுகிறேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், the values of summation of n equal to 0 to infinity del of n plus 1 into e power minus 2n. இது 1. 2 u of n minus u of n minus 1. ஓகே, இந்த 2க்குரிய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்மகிட்ட கேட்குறாங்க. நீங்கள் கொஸ்டினை செக் பண்ணுங்கள், அந்த ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி சார் வேல்யூஸ்ன்னு கேட்டிருக்காங்க, இது என்ன வேல்யூ, இந்த சீக்வன்ஸுக்கு என்ன வேல்யூ, இந்த சீக்வன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேல்யூஸ்ன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு பெரிய ஈக்குவேஷன் மாதிரி x² + y x² + x + 1 = 0 அந்த மாதிரி இல்லை. ஜஸ்ட் ஒரு சைடான ஈக்குவேஷனை மட்டும் கொடுத்துட்டு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கிட முடியுதுன்னா, திஸ் இஸ் ஒரு சம்மேஷன். 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் என்னோட வேல்யூ மாறுது. இந்த எண்ணுக்கு நமக்கு ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்ன கிடச்சிருக்கும் அப்படிங்கிறதான் பாயிண்ட். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். சம்மேஷன் அப்படிங்கிற இந்த இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ இது முதல்ல எங்கே இருந்து கேட்டிருக்காங்க, இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்தா இல்லை செகண்ட் யூனிட்ல இருந்தா பார்க்க போகிறது. ஸோ இதை பார்த்த உடனே தெரியும், இது ஜஸ்ட் சீக்வன்ஸ் தான், இது ஃபர்ஸ்ட் யூனிட் தான், ஆனால் ரொம்ப ஜென்ரலான ஒன்று. அதனால தான் சொன்னேன், அடிப்படையில் நாம் தெளிவாக இருக்கணும். நாம் ஒவ்வொரு யூனிட்டாக பார்த்தோம், யூனிட்டுக்குள்ளே எதெல்லாம் முக்கியம்னு பார்த்தோம், அந்த யூனிட்டுக்குள்ளே எந்த போர்ஷன் முக்கியம்னு பார்த்தோம். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஜென்ரலான ஒன்று. சிக்னல்ஸை பற்றின அடிப்படை உங்களுக்கு தெளிவாக இருந்தால் தான் உங்களால் இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ நாம் ஒரு ஃபார்முலா படிச்சிருந்தாலோ அல்லது வேறு எதையாவது மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஓகே அதை தூக்கி இங்கே அப்ளை பண்ணி போடுவோம் அப்படிங்கிற கதை இல்லை, பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம அடிப்படையில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எனிவே இங்கே இப்போ பாருங்கள், இது ஒரு சம்மேஷன் அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ண போகிறோம். எதுலேருந்து எது வரைக்கும், 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படியே எழுதுகிறேன். இந்த சம்மேஷனோட வேல்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா n is ranging from 0 to infinity del of n plus 1 into e power minus 2n. இதை நான் n-க்கு வேல்யூ கொஞ்சம் பிரித்து எழுதுகிறேன். n-க்கு முதல்ல 0லேருந்து ஆரம்பிக்குது. therefore del of 0 plus 1 1 del of 1 into e power minus 2 into 0 0. so plus del of n-க்கு 0க்கு அடுத்து 1 அப்படியே நான் போடுறேன். 1 plus 1 2 del of 2 into e power minus 2 into 1 minus 2
ப்ளஸ் இப்படியே போய்கிட்டு இருக்கும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இங்கே பாருங்கள், டெல் ஆஃப் 1 டெல் ஆஃப் 2 கண்டிப்பாக அடுத்தது டெல் ஆஃப் 3 தான் ஆரம்பிக்கும். இன்ட்டு இ பவர் மைனஸ் 2 இன்ட்டு 0 போட்டோம், 1 போட்டோம், 2 போட்டோம், 2 இன்ட்டு 2 4. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்திருக்கும். கண்டிப்பாக இது எதுவுமே என்ன கிடையாது, வேல்யூ கொடுக்க போகிறதில்லை. ஏன்னா டெல் ஆஃப் 1 0, டெல் ஆஃப் 2 0, டெல் ஆஃப் 3 என்ன வேணாலும் 0 தான். எக்ஸப்ட் டெல் ஆஃப் 0 மட்டும்தான் 0 1ன்னு நமக்கு தெரியும். டெல் ஆஃப் 0 மட்டும்தான் 1, மீதி எல்லா வேல்யூவும் 0. தேர்ஃபோர் 0 into something 0, 0 into something 0, ஃபுல்லாக 0. தேர்ஃபோர் டோட்டலாக இதனோட வேல்யூ 0. இந்த சம்மேஷனோட ரிசல்ட் 0வாக இருக்கும். இதுதான் அர்த்தம். ஓகே, அடுத்து இந்த ப்ராப்ளம் என்ன சார், இதை பாருங்கள். இது எப்படி சார் இருக்கும் அப்படிங்க, u of n u of n minus 1. இப்போ பாருங்கள், இதை நான் கொஞ்சம் தனியாக இந்த பக்கம் போடுறேன், பார்த்துக்கோங்க. u of n u of n minus 1. அப்போ u of n அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். u of n எப்படி சார் இருக்கும், u of n அப்படிங்கிறது யூனிட் ஸ்டெப் இன்புட். அது இதோ இப்போ இதை நான் u of n வச்சிருக்கிறேன். இதுதான் u of n. ஓகே, u of n minus 1 எப்படி இருக்கும், இது 0 1 2 3 4 போய்கிட்டே இருக்கும். u of n minus 1 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த u of n மைனஸ் வந்திருக்குது, அதனால் இது ஃபோல்டட் சிக்னல் கிடையாது. தேர்ஃபோர் மைனஸ்ங்கிறது ஆக்சுவல் மீனிங் தான். மைனஸ் அப்படின்னு சொன்னால் டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டெப் டிலே பண்ணி எழுதணும்னு சொன்னால் இதை இப்படி டிலே பண்ணி எழுதுனா இந்த 1 இது எல்லாமே 1 யூனிட் அப்படிங்கிறதுனால, ஸோ இதுக்கு நேராக பார்த்துக்கோங்க, 1 1 அகெயின் 1 1 இது இப்படி போய்கிட்டே இருக்கும். இங்கேயும் கூட 1 இப்படி இருக்கும். ஸோ இது 0 1 2 3 4 5 போய்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த இடத்துல 0 தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஒன்றுமே இந்த இடத்துல இந்த 1 வந்து இந்த பக்கம் போயிட்டுன்னு சொன்னால் இங்கே 0 இருக்கும். தேர்ஃபோர் இந்த இடம் ஃபுல்லாக 0. ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இதில் இருந்து இதை கழிக்க சொல்லியிருக்காங்க. u of n இருந்து u of n. அப்போது 1 minus 0 1 1 minus 1 0 1 minus 1 0 1 minus 1 0. இனிமேல் எல்லாம் 0 தான், ஏன்னா எல்லாம் 1 1 தான் இருக்கும் 0. தேர்ஃபோர் இந்த இடத்துல மட்டும்தான் வேல்யூ இருக்குது. இந்த இடத்துல மட்டும் வேல்யூ இருந்தால் அது வேறு எதுவும் கிடையாது, டெல் ஆஃப் n. தேர்ஃபோர் இதனோட ரிசல்ட் வேறு எதுவும் கிடையாது, டெல் ஆஃப் n அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் டெல் ஆஃப் n and 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின் பாருங்கள். இதுவும் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். பாலிடெக்னிக், டிஆர்பி பாலிடெக்னிக்கில் கேட்டிருக்காங்க. இவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட்டில் சிக்னல்ஸில் தான் வந்திருக்கு. ஜஸ்ட் மேனிப்புலேஷன்ஸும் இதை பாருங்கள், இது வந்து மேனிப்புலேஷனில் வரக்கூடியது. ஆனால் நம்மளால் புரிஞ்சுக்கிட தெரியணும். ஒருவேளை u of n மைனஸ் போடுறதுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதை என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நீங்களே யோசிங்க. இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 6th கொஸ்டின் வந்து u of n minus u of n minus 1. என்ன சொல்லியிருக்கிறாங்க, what is the result of u of n u of n minus 1. இப்போ தான் பார்த்தோம், இது வேறு எதுவும் கிடையாது, del of n அப்படிங்கிறது. ஸோ இதுவும் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆப்ஷன். அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்கள். நாய்ஸ் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நாய்ஸ். நாய்ஸ் வந்து 7th கொஸ்டின் நான் பார்க்குறேன். நாய்ஸ் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 டிஜிட்டல் சிக்னல், 2 டிஸ்க்ரீட் சிக்னல், 3 அனலாக் சிக்னல், ரேண்டம் சிக்னல். நீங்கள் நாய்ஸ் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். தேர்ஃபோர் நாய்ஸ் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிள். அன்பிரடிக்டபிள்னா அதுக்கு வேற ஒன்றும் மீனிங் கிடையாது, நோ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்.
therefore இது random signal. random தான் இந்த கேட்டகரிக்குள்ள வரும். நீங்கள் நம்மளோட எக்ஸ்பிளனேஷனை பாருங்கள் தெரிஞ்சிடும். random signal தான் இப்படி சொல்லுவாங்க. So random signal cannot be expressed mathematically. Therefore noise comes under random signals. அடுத்து பாருங்க 8th question. Eighth வந்து the system y of n. Eighth question உங்க இதில் பாருங்க the system y of n equal to log base 10 magnitude of x of n is என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. டிஆர்பி கொஸ்டின் 2017. என்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? காசல் அண்ட் டைம் இன்வேரியன்ட், காசல் டைம் இன்வேரியன்ட், நான் காசல் டைம் வேரியன்ட், நான் காசல் டைம் வேரியன்ட். ஸோ நம்ம காசலையும் டைம் வேரியன்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது நமக்கு தெரியும். ஸோ இது சிஸ்டம்ஸ், அதாவது டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம் பற்றின கொஸ்டின். ஓகே, காசல் அண்டு டைம் வேரியன்ஸை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கே தெரியும். காசல் அண்ட் டைம் இன்வேரியன்ஸ். ஸோ முதல்ல நம்ம காசாலிட்டி செக் பண்ணலாம். செக் காசாலிட்டி. காசாலிட்டி செக் பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கே தெரியும் காசல் அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்கணும்? ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் ஒன்லி. இந்த வார்த்தையை ஞாபகம் வைங்க, ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் ஒன்லி. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணலாம்? n ஈக்குவல் டு 0 போட்டு பாருங்க. y ஆஃப் 0 ஈக்குவல் டு log base 10 magnitude of x of 0. எனிவே வேல்யூலாம் எப்படி இருக்க போகிறதுலாம் நமக்கு கவலை கிடையாது. பட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த 0 அண்ட் 0 ப்ரெசன்ட் தேர்ஃபோர் ஓகே காசல் ப்ரெசன்ட் மட்டும் இருக்குது, நோ ப்ராப்ளம், காசல் தான். ரைட். அடுத்தது n ஈக்குவல் டு, ஆனால் முடிவெடுக்கக்கூடாது, n ஈக்குவல் டு 1 போட்டு பார்ப்போம். y ஆஃப் 1 log base 10 x ஆஃப் 1. அகைன் பாருங்கள் 1 ப்ரெசன்ட் மட்டும்தான். ஸோ இப்போது நல்லாவே தெரியுது, எப்படி போனாலும் இங்கே என்ன போடுறீங்களோ அது மட்டும்தான் இருக்கும். தேர்ஃபோர் இப்போ நாம் -1 போட்டாலும் y ஆஃப் -1 x ஆஃப் -1 தான் இருக்கும். இது காசல் அப்படிங்கிறது உறுதியாகுது. தேர்ஃபோர் காசல். அடுத்து நாம் எதை செக் பண்ண வேண்டியிருக்குது? டைம் இன்வேரியன்ஸ். இப்போ டைம் வேரியன்ஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம். டைம் வேரியன்ஸ், டைம் இன்வேரியன்ஸ் செக் பண்ண போகிறோம். ஓகே, அது நாம் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு நாம் இன்புட்டை மட்டும் என்ன பண்ணுங்க? டிலே பண்ணுங்கள். டிலே த இன்புட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டிலே தி இன்புட். ஸோ டிலே த இன்புட், இன்புட்டை மட்டும் டிலே பண்ணுவோம். தேர்ஃபோர் அதுக்குரிய அவுட்புட் y ஆஃப் n, k ஈக்குவல் டு log ஆஃப் பேஸ் 10. எங்கே எக்ஸ் ஆஃப் டேர்ம் இருக்குதோ அதை மட்டும் பாருங்கள், வேறு எதையுமே பார்க்காது. எக்ஸ் ஆஃப் டேர்ம் மட்டும், இன்புட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வேறு எந்த ஒரு டேர்மையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. தேர்ஃபோர் எக்ஸ் ஆஃப் n மைனஸ் கே அப்படின்னு போட்டுக்கோங்க. அதாவது இப்போது நீங்கள் டிலே பண்ண இன்புட்டுக்கு அவுட்புட் இது n மைனஸ் கே. ஓகே, இப்போது ஸ்டெப் 1 ஓகே. ரெண்டாவது ஸ்டெப் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸ்டெப் 2, ஸ்டெப் 2ல வந்து டிலே த ரெஸ்பான்ஸ். y ஆஃப் n. இப்போ y ஆஃப் n பாருங்கள். தேர்ஃபோர் y ஆஃப் n டிலே பண்ணால் y n மைனஸ் கே. y n மைனஸ் கே எங்கே இருக்குது? y n மைனஸ் கே போடாது, x ஆஃப் n மைனஸ் கே அகைன். தேர்ஃபோர் log base 10 x ஆஃப் n மைனஸ் கே. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் பாருங்கள். செக் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் 1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. தேர்ஃபோர் டைம் இன்வேரியன்ட் ஈக்குவலாக இருந்தால் டைம் இன்வேரியன்ட். ஸோ காசல் அண்டு
டைம் இன்வேரியன்ட் ரெண்டும் ட்ரூத். 8th கொஸ்டின் நான் பார்த்தாச்சு. அடுத்து 9th பார்க்கலாம். 9th கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். உங்கள் கொஸ்டினை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் இந்த ஸ்டெப்ஸை மட்டும் தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் இன்வேரியன்ஸில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டெப் 1ல் இன்புட்டை மட்டும் எக்ஸ் ஆஃப் டெம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். 2வது ஸ்டெப்பில் என் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டிலே பண்ணுங்கள். என் அப்படிங்கிற ஸ்மால் என் அது எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எக்ஸ் ஆஃப் மட்டும் இல்லை என்னும் சேர்த்து. இங்கே என் தனியாக எங்கேயுமே இல்லை, அதனால் நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ 9th ப்ராப்ளம் பாருங்கள். 9th ப்ராப்ளம் என்ன சொல்லுது? What is the discrete time signal obtained after sampling of the signal x of t equal to? So என்ன கேட்டிருக்காங்க? given நான் 9th given y of n x of t equal to 3 cos 100 pi t. 3 cos 100 pi t. இந்த கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்க? இதுவும் டிஆர்பி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினும் டிஆர்பி கொஸ்டின். ஓகே, எப்படி சார் நாம் சால்வ் பண்ணுறது? என்ன கேட்டிருக்காங்க? இப்போ உங்களுக்கு தெரியும் இது அனலாக் சிக்னல், இது வந்து அனலாக். இந்த அனலாக்கோட என்ன சிக்னலை கேட்டிருக்காங்க? டிஸ்கிரிட், அதாவது சாம்பிள் பண்ணப்பட்ட சிக்னல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா சார் அப்படின்னு கேட்டால் என்ன கொடுத்துருக்காங்க? சாம்பிளிங் ரேட். அஸ்யூம் த சிக்னல் இஸ் சாம்பிள்டு அட் த ரேட் ஆஃப் fs கொடுத்துட்டாங்க. இந்த சிக்னல் வந்து சாம்பிள்டு அட் fs ஈக்குவல் டு 75 Hz. ஓகே, 75 ஹெர்ட்ஸில் சாம்பிள் பண்ணப்படுது. ஓகே, இப்போ நமக்கு நீங்கள் சாம்பிளிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் போய் நீங்கள் பாருங்கள். அங்கே நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கேங்கிறத பாருங்கள். சாம்பிளிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? t ஈக்குவல் டு nt அப்படின்னு பார்த்துருப்போம். அப்புறம் ரிமைண்ட் பண்ணுங்கள், fs ஈக்குவல் டு 1/t இதையும் சொல்லியிருப்போம். fs ஈக்குவல் டு அல்லது t ஈக்குவல் டு 1/fs இப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, இப்போ நம்ம இங்கே நாம் என்ன பண்ணலாம்? தேர்ஃபோர் என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, டு கன்வெர்ட் அனலாக் இன்டு டிஸ்கிரீட், ஜஸ்ட் ரீப்ளேஸ் t ஈக்குவல் டு nt. டீயை எடுத்துகிட்டு ntன்னு போடுங்க. தேர்ஃபோர் போட்டாலே உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? x of n கிடச்சிரும். ஸோ x of n ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் 100 பை இன்ட்டு nt. பாருங்கள், நான் ntன்னு போட்டேன், இந்த டீயை எடுத்துகிட்டு ntன்னு போட்டேன். ஓகே, இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்? 3 இன்ட்டு காஸ் 100 பை இன்ட்டு n பை டீக்கு நாம் எப்படி எழுதலாம்? 1/fs. இதை r t ஈக்குவல் டு 1/fs அப்படின்னு எழுதலாம். தேர்ஃபோர் fs அப்படின்னு போட்டுக்கலாம். தேர்ஃபோர் fsக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வேல்யூ கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் 3 cos 100 pi n டிவைடட் பை 75. ஏன்னா fs ஈக்குவல் டு 75. ஸோ 100/75 எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்கள் ஆப்ஷனில் 100/75 போட்டாலும் சரி, இல்லை 25, 4/3. ஸோ காஸ் 4 pi n by 3 இதுதான் ஆன்சர். இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்சரை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 4 pi 4 25 100 3 25 75
இதுதான் discrete time signal. Okay, next. Tenth question பார்க்குறேன். Tenth question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. What is the period of the sinusoidal signal x of n? What is the period? 10th question. What is the period of the sinusoidal signal? What is the period of sinusoidal signal x of n equal to 5 cos 0.25 to pi n. பாருங்க, இந்த கொஸ்டினும் கூட டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினும் டிஆர்பியில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இதுவும் டிஆர்பி கொஸ்டின் தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பீரியடாக கேட்டிருக்காங்க. இது சைனூசாய்டல் சிக்னல்ங்கிறது காஸ் டேர்ம் வந்திருக்கு, அதனால் சைனூசாய்டல் சிக்னல். காஸ், சைன், டான் எது வந்திருந்தாலும் அது சைனூசாய்டல் சிக்னல் தான். ஓகே, இப்போ அது சைனூசாய்டலாக இருக்கிறதுனால நம்மளோட பழைய வழியை, அதாவது நம்ம உங்களோட நோட்ஸில் நான் டிஸ்கிரைப் பண்ண வழியை ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், எண்ணுக்கு பக்கத்தில் எந்த டேர்ம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. தேர்ஃபோர் நான் என்ன சொல்லியிருந்தேன், 2 pi f naught n equal to 2 pi k அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஈக்குவேட் பண்ணுங்கள். இந்த 2 pi f நாட்டுக்கு பதிலாக அந்த எண்ணுக்கு பக்கத்தில் உள்ள இந்த டேர்மை ஃபுல்லாக போடுவோம். தேர்ஃபோர் 0.2 pi இன்ட்டு ஈக்குவல் டு 2 pi k pi n. இந்த எண்ணை இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போது pi கேன்சல். தேர்ஃபோர் 0.2 pi 2 ஈக்குவல் டு k pi n. இப்போ ரேஷியோ ஆஃப் இன்டிஜர் தானா? ஆமாம், 10ஆல் பெருக்குங்க, 2/20 அப்படிங்கிறது தான் k by n அப்படிங்கிறது. இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 1/10 ஈக்குவல் டு k by n. ஸோ எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி இனிமேல் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, வெட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு போகிற வரைக்கும் பண்ணிடுங்க. ஸோ n ஈக்குவல் டு இதுதான், இது ரேஷியோ ஆஃப் இன்டிஜர், தனியான நம்பர். தேர்ஃபோர் ரேஷியோ ஆஃப் இன்டிஜர், தேர்ஃபோர் பீரியாடிக். ரேஷியோ ஆஃப் இன்டிஜரில் இருக்குது இன்டிஜர், தேர்ஃபோர் பீரியாடிக். பீரியாடிக்னு சொன்னால் பீரியட் ஈக்குவல் டு வேறு ஒன்றும் கிடையாது, இதுக்கு நேர் n ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் வந்து 11th question. Which one of the following statement is correct? இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத என்னங்கிறத நான் உங்களுக்கு எழுதுறேன் பாருங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை வாசிங்க. இது வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸ் கொஸ்டின். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஆப்ஷன் வாசிக்கிறேன். If and only if its impulse response is non-zero for negative values of n. எது ஒரு சிஸ்டம் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கேட்குறாங்க. if and only if impulse response is non-zero for negative values of n. Okay. If and only if its impulse response is non-zero for positive values of n. இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு ஆப்ஷனையும் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு
h of n இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுக்கு எப்படி எழுதுறாங்க? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து வேறு எதுவும் கிடையாது, h of n. இவங்க ஆப்ஷன் ஏ என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் எழுதுகிறேன். இந்த ஆப்ஷன் ஏ if and only if impulse response is non-zero for negative values of n. அதாவது h of n must be non-zero, must not be equal to 0 for n less than 0. Negative values of n. So A option. B option என்ன சொல்லுது? If and only if impulse response is non-zero for positive values of n. அதாவது h of n must not be equal to 0 for n greater than 0. C என்ன சொல்லுது? If its impulse response is 0 for negative values of n. Impulse response h of n must be 0 for n less than 0, negative values of 0 n. அடுத்து D option என்ன சொல்லுது? If its impulse response is 0 for positive values of n. h of n equal to 0 for positive values of n. இதைத்தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 11th கொஸ்டின் எதை டீல் பண்ணுதுன்னா, காசாலிட்டிக்கு எது கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது காசல், ஒரு சிஸ்டம் காசல்னு சொன்னால் அதுக்கு நீங்களும் இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கிடுங்க. கண்டிஷன் ஃபார் காசாலிட்டி. ஏற்கனவே காசலுக்கு ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட்னு தெரியும் உங்களுக்கு, அடிஷனல் இது. ஸோ காசாலிட்டி கண்டிஷன் என்னன்னு சொன்னால் h of n must be equal to 0 for n less than 0. So option n less than 0, option C correct. இதுதான் பாயிண்ட். காசாலிட்டிக்கு இது அடிஷனல் கண்டிஷன், அதாவது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை வச்சு காசாலிட்டி செக் பண்ணுறதுக்கு கண்டிஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது 12th கொஸ்டின் என்ன சொல்கிறதுன்னு பாருங்கள். a discrete time signal x of n equal to கொடுத்துட்டாங்க. n being an integer, n வந்து ஒரு இன்டிஜரா, அந்த சிக்னல் என்னன்னு கேட்குறாங்க. பீரியாடிக் வித் பீரியட் பை, பீரியாடிக் வித் பீரியட் பை, நான் தப்பாக எழுதியிருக்கேன், அப்பீரியாடிக். அது எப்படின்னா அடுத்து பீரியாடிக் வித் பீரியட் பை பை 2, நாட் பீரியாடிக். ஓகே, நீங்கள் அதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிடுங்க. நோட்ஸில் கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கலாம். பிரிண்டிங் மீன்ஸ் நான் அதை டைப் பண்ணும்போது சில மிஸ்டேக்கள் தெரியாமல் வந்திருக்கும். எனிவே பாருங்கள், a discrete time signal x of n, நான் 12th கொஸ்டின் எழுதுகிறேன். x of n equal to sine of pi square n, pi square n. n வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா, n is n just integer. n வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வேர் n இன்டிஜர், அதாவது ஒரு நம்பர். ஓகே, எந்தாவது நம்பர், அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். எனிஹா, இப்போது இதனோட பீரியட் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி கீழே உள்ள ஆப்ஷன்லேருந்து செலக்ட் பண்ணணும். ஆப்ஷன் உங்கள் கையில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி செக் பண்ணணும். அப்போ பீரியட் கண்டுபிடிக்கணும். இது சைனூசாய்டல் சிக்னல். இந்த கிவன் சிக்னல் இஸ் கிவன் சிக்னல் வந்து என்னது, சைனூசாய்டல். பார்த்தாலே தெரியுது, சைனூசாய்டல். தேர்ஃபோர் நம்ம k by n என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, நம்ம வழக்கமான ப்ரொசீஜருக்கு போவோம். n-க்கு பக்கத்தில் உள்ள டேர்ம், அதாவது 2 pi f naught n equal to 2 pi k. தேர்ஃபோர் 2 pi f naught-க்கு பதிலாக பை ஸ்கொயர் போடுறேன், பை ஸ்கொயர் இன்ட்டு n, அல்லது நேரடியாக எழுதுங்க, ஈக்குவல் டு 2 pi k by n. ஸோ ஒரு பை கேன்சல். தேர்ஃபோர் என்ன கிடைக்குது, k pi n ஈக்குவல் டு பை பை 2, பை பை 2. இப்போ 2 வந்து ஒரு இன்டிஜர், பட் திஸ் இஸ் நாட் இன்டிஜர், நாட் இன்டிஜர். தேர்ஃபோர் நாட்
ரேஷியோ ஆஃப் இன்டிஜர். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, பைங்கிறது நாட் இன்டிஜர், therefore aperiodic, not periodic. இதுதான் பாயிண்ட். ஓகே, அடுத்து நாம 13th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே,